கடைசி 10 செகண்ட் தான் இருக்கு. 10 9 8 7 6 5 4 3 1. எட்டி 1/2 மணி நேரம் ஆயிட்டு. ஏன் டரி மட்டும் கடைசி சீன் வந்துட்டுக்கா. நான் இதை பார்த்ததே இல்லை. இப்போ முடிஞ்சிடும். அழகா இருக்கும். நீனும் பாரு. இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்தாச்சு. நீ ரிமோட்டுக்கா. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு பார்க்கணும்னு நினைச்ச படம்க்கா இந்த வானத்து போல. பார்க்க விடுக்கா. கடைசி சீன் வந்துட்டு நீனும் பாரு. அவளுக்கு தேவையான மட்டும் பாசத்தை பொழிஞ்சிருவா. அக்கா கொக்கான்னு. மத்த நேரம் அப்படி கூப்பிடுறேடி நீ. ரொம்ப மினுக்காம ரிமோட் தாங்க. போட்டி ரிமோட் எல்லாம் தர முடியாது. நானும் பாசமா கேட்டு பார்த்தா ரொம்ப தான் பண்றா. அதானே உன் புத்தியை காமிச்சிட்டல்ல. நீ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அதனால தானே தரமாட்டேன்னு சொன்னேன். சரி தரலாமேன்னு ஒரு நிமிஷம் நினைச்சேன். ஆனா எனக்கு உன் புத்தியை பத்தி தெரியும். செக் பண்ணேன். அதே மாதிரி மாட்டிக்கிட்டா. இனிமேலாம் ரிமோட் ஒன்றும் தரமாட்டேன். உனக்கு டைமும் தரமாட்டேன். சீக்கிரம் வாங்க ரிமோட். எனக்கு என்னையாலலாம் தர முடியாது. நான் படம் முடிஞ்ச பிறகு தான் தருவேன். நீ வேணா அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா பாரு. ரொம்ப சௌரியம் தான். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தருவாங்களா? நம்ம அதுக்கப்புறம் உட்காந்து பார்க்கணுமா? மட்டும் இப்போ ரிமோட்டை தரல. நான் டிவி முன்னாடி போய் நின்று மறைச்சிருவேன் டிவியை. சரியான திமிரு பிடிச்சவா. இப்படி ஒருத்தி கத்திட்டு நிக்கேனே. டிவியே பார்த்துட்டு இருக்கியா? நில்லு இப்போ பாரு. எப்படி டிவி பார்க்க நானும் பார்க்கேன். அப்படியே நில்லு. கொஞ்ச நேரத்துல படம் முடிஞ்சிடும். அப்புறம் நீனே போ. ஓ அப்படியா? நில்லு. இப்போ டிவி அணைச்சு போடுறேன். நீ ஆஃப் பண்ணானா நான் ஆன் பண்ணுவேன். இவ்வளவு நேரம் தான் நீ டிவி ஆஃப் பண்றேன்னு நானும் பார்க்க தானே போறேன். எம்மா எம்மா ரொம்ப நேரமா டிவி ஓடிட்டே இருக்கு. டிவி சூடாயிட்டு. நான் ஆஃப் பண்ணேனா இவ ஆன் பண்ணிட்டே இருக்காமா. இவள கேளு நீ என்னன்னு. இப்படி திருப்பி திருப்பி ஆன் பண்ணி ஆஃப் பண்ண கூடாது டிவியை. நாசாயிரம் பாத்துக்க. ஆவட்டு நீ டிவி பார்க்க விடுறியாக்கும். நீ ஆஃப் பண்ணா நாசாவாது. நான் ஆன் பண்ணா நாசாயிருமோ? இந்தாலேது போயேண்டி எரும மாடே. ஐயா 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 என்னடி பண்ணிட்டு இருக்கியே? ரெண்டேர பொட்ட பிள்ளைகள் மாதிரியா இருக்கியே. டிவி கிட்ட வந்து நீ இப்படி சண்டை போட்டு நிக்கல. ரெண்டேரம் டிவியை கீழே இழுத்து போடுறாதேடி. விலகி போகடி. எதுக்குமா இழுத்து போட்டா? சண்டை போட்டு என் எலும்பு முறிச்சு விட்டாளே. எலும்புமா? எனக்கு மூச்சு விட முடியல. சீக்கிரமா எலும்புமா. எதுக்குமா இப்படி இழுத்து போட்டா? இழுத்து போட்டேனா? இழுத்து இன்னைக்கு 2 பேரையும் விளக்குமா ஒரு பிய சாத்தி விடுறேன். அனு அம்மா விளக்கு வர எடுக்க போயிருக்கா. நீ என்ன போஸ் கொடுத்துட்டு நிக்க? நின்னு இப்படி அடி வாங்கு. இங்க போஸ் கொடுத்தே. குறுக்கல வலி. இப்படி ஓடுறிய ரெண்டேரம். விட்டுருமா. சண்டை போடுவீல. எப்ப பாரு சண்டை. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. அந்த பிள்ளைகள் மாதிரி கொஞ்சமாச்சு அடக்கமா இருக்கல. எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை. அந்த பையன் கூட எவ்வளவோ பரவாயில்ல. விட்டுருமா. இனிமே சண்டை போட மாட்டேமா. விட்டுரு. ஓய் தொலை. அவளே இங்க ஓடையா செய்ய. நீ இந்த வாரே. என் காலு என் கை வலிக்கு. அனு ஏனு வெளியே வா. சீக்கிரம் வெளியே வா. வெளியே வா. நீ இன்னைக்கு உன்னை பிச்சு எடுத்துடுறேன். பொட்டப்புல மாதிரியா இருக்கியே. ஒரே சண்டை. வெளியே நீ வா. முத நீ அடிக்க மாட்டேன்னு சொல்லு. நான் அப்பதான் வருவேன். நீ செஞ்ச வேலைக்கு உன்னை அடிக்காம கொஞ்சியாதே. அங்க ஒருத்தி கை கால முறிச்சு போட்டிருக்கேன். நீங்க வந்து ஒளிஞ்சா கிடக்கா. அப்பா வந்த பிறகு வரேம்மா. நீ கத்தாதம்மா. பயமா இருக்கு. எல்லாம் அந்த பிள்ளையால வந்தது. சும்மா இருந்தவள வம்புக்கு இழுத்து இப்படி அடி வாங்கி வைக்க. நேரமாவது நிம்மதியா இருக்க விடுறாள்வா. சண்டை சண்டை ஒரே சண்டை. பாவம் போட்டு கோவத்துல 2வது பிள்ளைய தான் போட்டு நொறுக்கி விட்டேன். ஆளு எங்க போனாலோ தெரியலையே. அபி அபி குட்டி எங்க போனா? எட்டி நீ இங்கேயா இருக்கா? அந்த பிள்ளை என்னான்னு அடிச்சு விட்டேன். அவளை எங்கன்னு ஆளை காணோம். எப்பமாவது சும்மா இருக்கியாடி? ஒரே எப்ப பாரு சண்டை சண்டை. அவளை எப்பமாவது கண்ணுல காண விடுறியா நீ? அவளை தேடி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா போதும். நீ இல்லனா ஒண்ணே இந்த வீட்டுக்குள்ள எடுக்க மாட்டேன். உனக்கு என்ன நடந்துன்னு தெரியுமா? முத சும்மா நாள எதுக்குனால என் மேலே பழிய போட்டுட்டு இருக்கா. அதனால ரிமோட் தர மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட சல்லு போட்டா. பெரிய பிள்ளை தானடி. உனக்கு அறிவு இருக்கணுமா இல்லையா? எப்ப பாரு சண்டை சண்டைன்னு போட்டு என் உயிரையே எடுக்கால. என்னத்து திங்க கொடுத்தாலும் அப்படியே தின்னுட்டு இருக்கும் அந்த பிள்ளை. பாவம் ரொம்ப அடிச்சுட்டேன். எங்க போனாலோ தெரியலையே. எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தாதான் நீ அந்த வீட்டுக்குள்ள வர முடியும். போந்தால எங்க போனான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? இதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பிள்ளை எல்லாமே இருக்கு. நீ வீட்டுக்கு வந்துடாதே. இல்ல பாவம் எங்க போய் நிக்கும். ஒரு நேரம் அந்த பிள்ளைய கண்ணில் காண விட மாட்டேன்ட்டா. அது செய்யா இது செய்யான்னு இன்னி அடிக்க வச்சுவிட்டு ஐயோ என் பிள்ளை எங்க போய் நிக்கோ தெரியலையே. இது ஐயா வந்து கேட்டேன்னா
என்ன பதில் சொல்லுவேன்? பிள்ளைங்க அபிகுட்டி எந்திமா, இங்க ஏன் இப்படி கீழே படுத்து கிடக்காயமா அவளே? இல்லம்மா, நீ அடிச்சது ரொம்ப வலிச்சுச்சா, அப்படியே வலியிலே படுத்து தூங்கிட்டேன். நடிப்பா நாய், என்ன நடக்குன்னு பார்க்க அடக்கலாம கடந்திருப்பா. சண்டை போடாது என் பிள்ளைல, சண்டை போட்டு போட்டு என்னை கோவத்தை ஏத்தி விட்டுறிய. அப்புறம் கோவத்துல உங்களை போட்டு அடிக்கும்ல, உங்களுக்கு அடிச்சுட்டு எனக்கு என்னன்னா கஷ்டமா இருக்கு தெரியுமா? எடுத்தாலும் இப்படி சண்டை போடாது என்ன? சரிம்மா சரிம்மா. ராணிகா, ராணிகா எங்க இருக்கியே? யாரோ வந்திருக்காவளே, நான் போய் வெளியே பாக்க. என்ன ரெண்டு பேரும் சண்டை போடாம உட்காந்துருங்க. அட வாமினி உட்காரு. என்னக்கா இவ்வளவு லேட் ஆயிட்டு, நீங்க வரவே இல்ல, அதான் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்க வந்தேன். அட ஆமா, என்ன எவ்வளவு நேரம் ஆயிட்டு. இவ்வளவு ரெண்டு பேரும் மினி என்ன சண்டைங்க, ஒரு டிவி ரிமோட்டுக்கு போட்டு போட்டிருக்காளுவ சண்டை. வந்த கோவத்துக்கு ரெண்டு பேரும் பிச்சு எடுத்துட்டேம்ல. சின்ன பிள்ளை இல்லக்கா, கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாள்வ, அதுக்கு போட்டு இப்படி அடிப்பியே. என்ன பண்ண, கோவத்துல அடிச்சிட்டேன். சரி விடுங்க, வாங்க, அங்க வசந்தாக்கா அப்பத்துல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காவ. சரி வாமினி போ. ஏ அபி, ஏ அனு, நான் இந்த வெளியே போயிட்டு வரேன். ரெண்டு பேரும் சண்டை போடாம இருங்க என்ன? வாங்கக்கா, நீங்க வருவின்னு நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துருந்தோம். நீங்க ஆளே காணோம், அத மினி உங்களை கூப்பிட வந்தா. அது கொஞ்சம் நேரம் ஆயிட்டு பாத்துக்க. ஆமா, நீ அப்படி வாட்னாப்ல இருக்கா? ஆமாக்கா, நல்லா தானே இருந்தியே. ராணிகா கூட்டு வரதுக்குள்ள என்ன இப்படி மூஞ்சுவா தொங்கி போயிருக்கு? ஆமா, உங்களுக்கு தெரியாதுல்ல. என்னத்த சொல்ல, எல்லாம் என் தலையெழுத்து. அக்கா என்ன சொல்றியே, புரியலையே. மினி, உனக்கு கூட தெரியாதா? உன் மாமியார் சொல்லலையா உன்ட்ட? என்ன சொல்றா வசந்தா, புரியுற மாதிரி சொல்லு. நீ உன் நாத்தனாரு, அதான் உமா, ஏன் குழந்தனார் பொண்டாட்டி, இங்க திருப்பி நம்ம ஊருக்கு குடி வர போறாளாம். ஐயோ, என்னக்கா சொல்றியே? இப்படி தலையில இடி இருக்கிறிய? அவ இவ்வளவு தூரமா இருந்துமே வாரத்துக்கு 2 நாள் வந்துருவா. இனிமே இங்கே தங்கினா என் பாட்டு கோவிந்தா தானே? ஆமா மினி, என் நேரம் அப்படி இருக்கு. அது அவ அண்ணன் பக்கத்துல தான் இருப்பானா என் குழந்தை. அதான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு பாத்தியா, அந்த வீட்டை விலைக்கு வாங்கியிருக்காவ. என்ன வீட்டை விலைக்கு வாங்கிட்டாவளா? எங்க மாமியா மூச்சே விடலையா என்கிட்ட? ஆமா, உன்ட்ட எப்படி சொல்லுவாவ? சொன்னா நீ தடுத்துருவாள்ல, அதான் உன்ட்டையும் சொல்லல. எனக்கும் தெரியவே செய்யாது. என் வீட்டுக்காரரு மூச்சே விடல. அவரும் அவர் தம்பியும் சேர்ந்து எல்லா வேலையும் ரகசியமா பாத்துருக்காவளே. வந்தா வந்துட்டு போறா. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறிய? கவலை இல்லக்கா, ஆனா ஒரு வாரத்தை சொல்லல பத்தியில. எங்க நாத்தனார் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சொல்லிருக்கணும் தான், ஆனா அவிய குணம் எப்படி? என்ன பண்ண? அதோட பெரிய கொடுமை என்னன்னா, அந்த வீட்டை விலைக்கு வாங்க என் வீட்டால ஒரு பெரிய தொகையா அள்ளி கொடுத்துருக்காவக்கா, எனக்கே தெரியாம. வாயை கட்டி வயிற்ற கட்டி மிச்சம் பிடிச்சு சேர்த்து வச்சா இவர் மொத்தமா தூக்கி கொடுத்துடுறாருக்கா. உங்க வீட்டாலும் இவ்வளவு கொடுத்துருக்குன்னா அப்ப என் வீட்டாலும் ஏதாவது பெரிய தொகையா தாக்க கொடுத்துருக்கோம், எனக்கே தெரியாதே. மாமியாரு கண்டிப்பா பெரிய தொகையா கொடுத்துருக்கோம். வேலை உன் வீட்டால கொடுக்காம கூட இருக்கலாம்ல மினி, நம்மளுக்கு தெரியாதுல்ல. உமா இங்க வரட்டு, அதுக்கப்புறம் எப்படியும் பேச்சு வாக்குல சொல்லத்தான் செய்வா. ஏ அக்கா, அவ லேஸ்பட்டவா இல்ல, ஒரு வார்த்தை வெளியே விட மாட்டா. எப்படியோ அவிய வீட்டு விலைக்கு வாங்கியாச்சு, இங்க குடி வர போறாவ. என்ன நீங்க ரெண்டு கவலைப்பட்டு என்ன பண்ண போறிய? விடுங்க. ஆமாக்கா, ஒரு வாரத்துல 2 நாள் டீல் பண்ணிட்டு இருந்தேன் முதல்ல நாத்த. என்ன வாரத்துக்கு 7 நாள் டீல் பண்ண போறேன், அவ்வளவுதான், பாத்துக்கிடலாம். அக்கா இன்னைக்கு என்ன குழம்பு வச்சியே? அதுவா, இன்னைக்கு நான் குழம்பு வைக்கல மினி. நேத்து இந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்ல, அங்க இருந்து வாங்கிட்டு வந்த சாப்பாடு நிறைய கடந்து அதைத்தான் சூடு பண்ணி சாப்பிட்டோம். அது சரிதான், நீங்க அள்ளிட்டு வந்த சாப்பாடுக்கு என்ன 4 நாள் ஓடுமே. எங்க மினி, நான் கொஞ்சமா தான் எடுத்துட்டு வந்தேன். அதுலயே ராமலட்சுமி சீதாலட்சுமிக்கு எல்லாம் கொடுத்த பிறகு கொஞ்சமா தான் இருக்கு பாத்துக்க. என்ன ராணிக்கா, அது கொஞ்சமாக்கும்? அக்கா சொல்லுங்க, கொஞ்சம் தானே. இதுக்கு பதில நான் சொல்றத விட நம்ம சொந்தங்கள் சொன்னாதான் நல்லா இருக்கும். சொந்தங்களே, இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவை பாருங்க. வசந்தா எவ்வளவு சோறு எடுத்துட்டு வந்தான்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் அது குறைவா இல்ல அதிகமானு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ராணிக்கா சரிதான், சூப்பர் டாஸ்க். அதான் சொந்தங்களே, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஏக்கா நான் போறேன், என் மொபா முடிச்சாலும் முடிச்சிருப்பா. என் மாமியார் அலறதுக்குள்ள நானே போயிடுறேன். நீ போயிட்டு வா. பாய் பாய் சொந்தங்களே.